ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸ்னு ஓஷன் நியூபே அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோடில் தான் நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியே இருக்கும். அண்ட் என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னுமே சொல்லலாம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓஷன் நியூபே அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 4. இப்போ நம்ம ஹீரோவோட எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் வருது. மாஸ்டர் ரிக், நீங்கள் ரொம்ப காமா இருக்கீங்களே அப்படின்னு ரீனட் கேட்கவும் சில விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நம்ம ஹீரோ சொல்கிறான். சின்ன வயசுல இந்த யாமட்டோ ஸ்டோரியை நம்ம ஹீரோ படிக்கிறோம். கைசர் மான்ஸ்டர் தோக்கடிச்சா நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷ் கிடைக்குமா நம்ம ஹீரோ பார்த்துட்டு நானும் அட்வென்ச்சரர் ஆகணும்னு அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொன்னா. அட்வென்ச்சரர் வேலை ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது, ஸ்டேபிளான ஒரு ஜாப்க்கு நீ ட்ரை பண்ணுன்னு அவங்க அப்பா சொல்றாரு. அவமான மார்க்கர் இருக்கிறதா காமிக்குது, கண்டிப்பா உனக்குள்ள ஒரு இன்பான் ஸ்கில் இருக்குன்னு டாக்டர் சொல்லவும் ஹீரோ யாமட்டோ மாதிரியான்னு கேட்கவும் ஆமான்னு அவர் சொல்றாரு. ட்ரைனிங் பண்ணிலாம் அதை அவேக்னிங் பண்ண முடியாது, தானாவே ஒரு நாள் மேனிஃபெஸ்ட் ஆகும் டாக்டர் சொல்லியிருப்பாரு. ஹீரோ யாமட்டோ மாதிரி எனக்குள்ளேயோ ஒரு இன்பான் ஸ்கில் இருக்கு, அது மேனிஃபெஸ்ட் ஆன அப்புறம் அப்பா மாட்ட சொல்லி நான் ப்ரௌடா அட்வென்ச்சரர் நிற்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ எந்திக்கிறான். ஸ்கில் அவேக்னிங் ஆயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும் இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். அடுத்த நாளும் கேட்கறாங்க, இல்ல ஒரு மாசம் ஆகியும் நம்ம ஹீரோக்கு அவேக்னிங் ஆகல. இப்போ ஒரு வருஷமே ஆயிடுச்சு, அப்பவும் நம்ம ஹீரோக்கு அவேக்னிங் ஆகல. அது ஒரு நாள் அவேக்னிங் ஆகணும்பா, அதுவரை நீ அட்வென்ச்சரரா ட்ரைனிங் எட, நிறைய காசு கிடைக்கும்னு மத்தவங்க சொல்றாங்க. பட் காசுக்காக நான் அட்வென்ச்சரர் ஆகல நம்ம ஹீரோ நினைக்கிறான். டைகர் கில்ல எனக்கு ரிசப்ஷனிஸ்டா வேலை கிடைச்சிருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும் அவங்க அப்பா அம்மாவும் ஹாப்பி ஆகுறாங்க. இந்த வேலையில எந்த ஆபத்தும் கிடையாது, ஸ்டேபிளான ஒரு இன்கம் இருக்கும். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் எல்லாம் அட்வென்ச்சரர் ஆயிட்டான். அப்பப்போ நம்ம ஹீரோவா அவனோட இன்பான் ஸ்கில் ஆக்டிவேட் ஆயிராதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மேரேஜ் ஆகுது. இப்படியே நிறைய காலங்களோ போகுது. ஹீரோ யாமட்டோ புக் எடுத்து நம்ம ஹீரோ பார்க்கறான். பட் அவனோட ஸ்கில் மட்டும் அவேக்னிங் ஆகவே இல்லை. ஸ்லைமை டிஃபீட் பண்ணிட்டான் அப்படின்னு ஒருத்தன் வந்து நிற்கவும் ஆக்சுவலி அதுக்கு பணம் ஆலிசா கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கு 20,000 லோக்கு நம்ம ஹீரோ வந்து கொடுக்குறான். தேங்க்யூ ஓல்டு மேன் நம்ம கிளம்பவும் எனக்கு 30 வயசு தான் நம்ம ஹீரோ சொல்றான். ரீசெண்டா மான்ஸ்டர் டவுனை வந்து அட்டாக் பண்ணுது, அட்வென்ச்சர்ஸ் கிட்ட அதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை மேக் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்றான். பட் அதெல்லாம் டி ரேங்க் மான்ஸ்டர் தான், டேஞ்சர் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். செட் அப்படிங்கிற நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு இப்போ பி ரேங்க் அட்வென்ச்சரரா ப்ரொமோட் ஆயிட்டான் அப்படின்னு வந்து காமிக்கிறான். கங்க்ராட்ஸ் நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு சொன்னாலும் நம்ம ஹீரோ கொஞ்சம் கவலையா பொறாமையா தான் இருக்கு. ஒரு நார்மலான லைஃப், ஸ்டேபிளான இன்கம், பட் ஆனாலும் இன்னரை நான் ஒரு அட்வென்ச்சரர் ஆயிருந்தா இப்போ திங்க் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எழுந்துச்சு போகும்போது மான்ஸ்டர்னு ஒருத்தங்க கத்துறாங்க. டவுனுக்குள்ள ஒரு மான்ஸ்டர் வந்திருக்கு. ஜெயண்ட் ரோலா நம்ம ஹீரோ பார்த்தா ஒரு பொண்ணு அசால்ட்டா நடந்து போயிட்டு இருக்கா. ஜாக்கிரதா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி நம்ம ஹீரோ போய் நின்று பயப்படுறான். பட் அந்த பொண்ணு அசால்ட்டா அதை கொள்றா. பார்த்தா அது நம்ம ரீனட் தான். என்ன சேவ் பண்ண ட்ரை பண்ணதுக்கு தேங்க்ஸ், பட் நான் ஒரு அட்வென்ச்சரர் அப்படின்னு வா சொல்றா. நான் உங்களை காப்பாற்ற வந்தேன், கடைசியில் நீங்க தான் என்ன காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கவும் பரவாயில்லன்னு வா சொல்றா. இப்போ ரிக் ரீனட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. நீங்க பி ரேங்கான்னு கேட்கவும் இல்லைன்னு வா சொல்றா. அப்போ ஏ ரேங்கா, நான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஏ ரேங்க் இவ்வளோ க்ளோஸ்ல பார்க்குறேன்னு சொன்னா நான் ஏ ரேங்கும் கிடையாது, நான் ஒரு எஸ் ரேங்க் அப்படின்னு சொல்லி அவ காமிக்கிறா. எஸ் ரேங்கா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஒரு லெஜெண்டரி அட்வென்ச்சரர் ஃபைட்டை நேரில் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை. கிட்ட நான் அவனு கேட்கலாமா, சிரிக்க கூடாதுன்னு சொல்லவும் நான் சிரிச்சே 8 வருஷம் ஆச்சுன்னு பா சொல்றா. சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு அட்வென்ச்சரர் ஆகி கைசர் ஆல்சியா பெற்ற டிஃபீட் பண்ணணும்னு ஆசை. எனக்கு ஒரு இன்பான் ஸ்கில்லும் இருக்கு. பட் அது 30 வயசு ஆகியும் எனக்கு அவேக்னிங் ஆகல. பட் இப்போ நான் ஒரு அட்வென்ச்சரராக ட்ரை பண்ண முடியுமான்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் அவங்கள பார்த்த வரைக்கும் மான்ஸ்டர் கிட்ட ஃபைட் பண்றதுக்கான தைரியம் உங்களுக்கு இருக்கு. பட் ஒரு ரிசப்ஷனிஸ்டா இத்தனை நாள் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ மேஜிக்கல் ரிசர்வை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. சின்ன வயசில் இருக்கும் போதே நீங்கள் அதை டெவலப் பண்ணலன்னா இந்த வயசில் அதை டெவலப் பண்ணுறது கஷ்டம் இல்லை, அது இம்பாசிபிள். ஸோ நீங்கள் ஒரு அட்வென்ச்சரர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ரீனட் சொல்லியிருந்தா. ஒரு எஸ் ரேங்க் அட்வென்ச்சரர் இதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ரியாலிட்டி எனக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேவையில்லாமல் கனவு கண்டுட்டு இருக்கிறத நான் இனி விட்டுற வேண்டியதான். சரி வாரீங்களா, போய் நம்ம டின்னர் சாப்பிடலாம். இல்லை சும்மா தான் கேட்ட நம்ம ஹீரோ சொல்லவும் போகலாம், நாளைக்கு நம்ம டின்னர் சாப்பிடலாமா அப்படின்னு ரீனட் கேட்குறா. இப்போ நம்ம ஹீரோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கான். என்ன ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆலிசா கேட்குறா. செட்டு வழக்கம் போல வெறுப்பேத்தலான்னு வந்தா நம்ம ஹீரோ ஹாப்பியா அவனுக்கு ஹண்டிங் ஜாபை கொடுக்கவோ நீ யாரா அப்படின்னு செட்டு கேட்கறான். கியூட்டான பொண்ணு கூட டின்னர் சாப்பிட போறீ, என் லைஃப் அந்த அளவுக்கு மோசம்ல நம்ம ஹீரோ போயிட்டு இருந்தா மான்ஸ்டர்னு ஒருத்தங்க கத்தவும் இன்னைக்கு பார்த்தா அது வரணும் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்க்கறான். ரீனட் அந்த மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. நிறைய மான்ஸ்டர்ஸ் அந்த இடத்துக்கு வருது. ரிக், நீங்க பின்னாடி போய் நில்லுங்கன்னு வா சொல்லவும் ஆமா நான் உனக்கு இடைஞ்சலா இருப்பல்ல நம்ம ஹீரோவை பின்னாடி போய் நிற்கிறான். ரீனட்டுமே சாதாரண ஒரு நீடில்ஸ் யூஸ் பண்ணி அசால்ட்டா எல்லா மான்ஸ்டரையும் வெட்டிட்டு இருக்கா. எஸ் ரேங்க் உண்மையிலேயே அமேசிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்ப ரீனட் வந்துட்டு தூரத்துல எதையோ சென்ஸ் பண்ணி அப்படியே பயப்பட ஆரம்பிக்கிறா. அப்ப சின்ன வயசுல அவளுக்கு நடந்த ஒரு ட்ராமா அவளுக்கு ஞாபகம் வருது. ஏதோ ஒரு டிராகன் அவளுக்கு ஞாபகம் வருது. ரீனட் என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த மேஜிக்கல் எனர்ஜி நம்ம பயந்துட்டு இருந்தா. டக்குன்னு செட்டோ மத்த அட்வென்ச்சரஸும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ரிக்கு மான்ஸ்டர் இருக்கிற இடத்துக்கு கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு டேட்டிங் வருவ அப்படின்னு சொல்லி செட்டு கேட்கறான். ஈரான் அட்வென்ச்சரஸா இருந்தாலும் இவங்களுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நிறைய மான்ஸ்டர்ஸா அசால்ட்டா இவங்க போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அட்வென்ச்சரஸ் ஆகிறத விட்டு கொடுக்க முடியாத நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம இங்க இருந்து சீக்கிரம் போய் ஆகணும். ஒரு டிராகன் இங்க வந்துட்டு இருக்கு. என்னோட பாடி டிராகன் மேஜிக்கு டிராமடைஸ் ஆகும். என்னால என் மேஜிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ நான் அந்த ஸ்டேட்ல தான் இருக்கேன்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த டிராகன் அந்த இடத்துக்கு வந்துருது. கில்டோட ரூல்ஸ் படி டிராகனை ஒருத்தர் மீட் பண்ணா ஏ ரேங்குக்கு கம்மியா இருக்கிற அட்வென்ச்சரர்ஸ் அது கூட ஃபைட் பண்ணக்கூடாது. ஸோ செட்டோட டீம் ஓடி போக பாக்குறாங்க. அப்போ பயத்துல ஒருத்தன் தெரியாதனமா அதை அட்டாக் பண்ணிருக்கான். இந்த டிராகன் பயங்கரமா கத்துறதுக்கே ஷாக் வேவ் கிரியேட் ஆகுது. இவங்க
எல்லாரும் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா அந்த டிராகன் ஒரு பேரியரை போட்டுச்சு. இவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் வெளியே போக முடியல. அப்ப நம்ம ஹீரோ தைரியமா முன்னாடி போகவும் என்ன பண்ற அப்படின்னு சொல்லி ஜெட் கேட்கறான். எப்படியோ சாகதா போறோம், நான் அதை எதிர்த்து ஃபைட் பண்ண ஒரு அட்வென்ச்சராவாச்சு சாவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த நேரத்துல என்னோட ரத்தம் கொதிக்குது, இதை நான் முன்னாடியே பண்ணிருக்கணும், ஒரு அட்வென்ச்சரா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கல்லெடுத்து நம்ம ஹீரோ எறிஞ்சா அந்த டிராகன் கண்டுக்கடல. இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி மற்ற அட்வென்ச்சரர்ஸ்லாம் அட்டாக் பண்றாங்க. பட் அதனால ஒரு சின்ன ஸ்கிராச் கூட விழல. ஜெட் டக்குன்னு எல்லார் மேலேயும் அயன் பாடியை யூஸ் பண்ணுதான். அந்த டிராகன் பிரத்துக்கு எல்லாருமே இப்ப கீழே விழுந்துருத்தாங்க. நான் மட்டும் நார்மல் கண்டிஷன்ல ஃபைட் பண்ண முடிஞ்சா இதை என்னால டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரீனட் யோசிக்கிறா. ஈவன் அடி வாங்கினா அந்த கண்டிஷன்லயும் நம்ம ஹீரோ எந்திரிச்சு வந்து என் ட்ரீமை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திரிச்சுனா அந்த டிராகன் நம்ம ஹீரோவை மிதிச்சிருது. அப்பதான் நம்ம ஹீரோவோட அந்த இன்பான் ஸ்கில் ஆக்டிவேட் ஆகுது. நம்ம ஹீரோ ஒத்த கையால அந்த டிராகனோட காலத்துக்கு போடுறான். நம்ம இருக்கா இது அப்படின்னு சொல்லி மற்றவங்க எல்லாம் பாக்குறாங்க. அவனோட மேஜிக் ஓவர்ஃப்ளோ ஆகுறத எங்களால கண்ணாலேயே பார்க்க முடியுதே அப்படின்னு பாக்குறா. ஸ்டூபிட் ஸ்கில், நீ வெளியே வர இத்தனை நாள் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கண் கலங்கிட்டு இந்த ஸ்கில்ல வார்மலா டெஸ்ட் பண்ற டிராகன் அப்படின்னு சொல்லி அதோட அட்டாக்கை நம்ம ஹீரோ அசால்ட்டா தடுத்து ஒரே அட்டாக் தான் அந்த டிராகனோட பாடியில ஓட்டையை போட்டு அதோட தலையே துண்டா போயிருது. இந்த ஸ்கில் அந்த அளவுக்கு இது ஒன்றும் மோசம் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ அப்படியே மயங்கி விழுந்துருத்தான். இப்போ நம்ம ஹீரோ கண் முழிச்சு பார்த்தா என் பாடியெல்லாம் செமையா வலிக்குதே அப்படின்னு கத்துறான். ஒரு வாரமா நம்ம ஹீரோ மயக்கத்தில் தான் இருந்திருக்கான். அப்போ ஒரு வாரமா நீ இங்கேருந்து என்ன பார்த்துக்கிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஆமாம், என்னோட பார்ட்டியும் ஆர்எச்எம் ஃபெஸ்ட்டுக்கு நான் உன்னை இன்வைட் பண்ண வந்திருக்கேன். ஏன்னா எங்கள் பார்ட்டியோட ஆப்ஜெக்டிவும் உன்னோட ஆப்ஜெக்டிவும் ஒன்று தான். கைசர் ஆல்சப்பட்ட டிஃபீட் பண்ணுறது. கிவ் அப் பண்ணாமல் நீ தைரியமாக ஃபைட் பண்ண கண்டிப்பாக ஒன்னாலேயும் ஸ்ட்ராங்காக மாற முடியும், ஒன்னாலேயும் அட்வென்ச்சரர் ஆக முடியும் அப்படின்னு ரீனட் சொல்லவும் ஃபர்ஸ்ட் டைமாக இதை என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாங்க. ஆமாம், என்னாலேயும் அட்வென்ச்சர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷத்துல கண் கலங்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ அந்த எக்ஸாமினேஷன்ல நம்ம ஹீரோவும் இறங்கா ப்ரமோட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன ட்ரைனிங் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் இது நாள் வர விட்டு கொடுக்காம இருந்த எனக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். இப்போ நான் ஆசைப்பட்டபடியே நானும் ஒரு அட்வென்ச்சரர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த எபிசோட் வரைக்கும் நம்ம ஹீரோவோட ஸ்ட்ரென்த்தை மட்டுமே தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. பட் நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்தால் கதை மெயின் ஸ்டோரிக்குள்ளேயே போக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.